இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு 4th யூனிட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய 10th சம் பார்க்க போகிறோம். அதை பார்ப்போம். Let ABC be a triangle and DEF are the points on the respective sides AB, BC, AC. ஓகேங்களா? Let AD is to DB equal to 5 is to 3, B is to EC equal to 3 is to 2, AC வந்து 21. Find the length of the line segment CF என்னன்னு கேட்டுட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதைத்தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்க கொஸ்டினை அப்படியே நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஏபிசின்ற ட்ரையாங்கிள், டின்றது ஏபியோட மிட் பாயிண்ட், இன்றது பிசியோட மிட் பாயிண்ட், எஃப்ன்றது ஏசியோட மிட் பாயிண்ட், ஏபி இஸ்டு டிபி வந்து 5:3, பி இஸ்டு இசி வந்து 3:2, ஏசி வந்து 21. ஓகேங்களா? இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரேஷியோவில் கொடுத்துருக்கச்சு அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏபி பை டிபி, ஓகேங்களா, டிபி ஈக்குவல் டு 5/3ன்னு எழுதலாம். ஸோ அதே மாதிரி இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா பிஇ டிவைடட் பை இசி ஈக்குவல் டு 3/2ன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா சீவாஸ் தியரம் அப்படின்னு ஒன்று படித்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி எழுதும்போது இங்கேயும் நம்ம எழுதலாமா? ஸோ அப்போ ஏஎஃப் இஸ்டு எஃப்சி ஈக்குவல் டு இது மொத்தத்துக்கும் 21. ஸோ இதை மட்டும் நான் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுறேன், இல்லாட்டி இதை மட்டும் நான் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுறேன். ஓகேங்களா? எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணால் இது வந்து எவ்வளோ 21 - எக்ஸா, மொத்த லென்த்து 21, இது மட்டும் எடுத்தால் எக்ஸு, இது வந்து என்னது 21 - எக்ஸு. ஓகேங்களா? ஸோ அப்போ ஏஎஃப்ன்றது 21 - எக்ஸு இஸ்டு எக்ஸு. ஸோ அப்போ ஏஎஃப் டிவைடட் பை எஃப்சி அப்படின்றது 21 - எக்ஸு டிவைடட் பை எக்ஸு. ஓகேங்களா? ஸோ மொத்தம் நம்மளுக்கு 3 ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஸோ 3 ஸ்டேட்மெண்ட் எந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சீவாஸ் தியரம் அப்படின்னு ஒன்று படித்து வச்சுருக்கோம். என்ன அப்படின்னா ஸோ சீவாஸ் தியரம் படி பார்த்தீங்க அப்படின்னா ஏடி டிவைடட் பை டிபி இன்ட்டு பிஇ டிவைடட் பை இசி இன்ட்டு சிஎஃப் டிவைடட் பை எஃப்ஏ ஈக்குவல் டு 1 அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம் சீவாஸ் தியரம். ஸோ அதான் எழுத போகிறேன். ஏடி டிவைடட் பை டிபி இன்ட்டு பிஇ டிவைடட் பை இசி இன்ட்டு சிஎஃப் டிவைடட் பை எஃப்ஏ ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏபி டிபி சாரி, ஒரு கொஸ்டின் நம்ம எடுக்கும்போது ஏடி தான் எடுக்கணும். ஓகேங்களா? ஏடி இஸ்டு டிபி தான், நான் வந்து ஏபின்னு எடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து ஏடின்னு போட்டேன் அப்படின்னா அதை நான் பார்க்காம விட்டேன், இங்கே இடத்துல ஏடின்னு வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஏடி டிவைட் பை டிபி, ஏடி டிவைட் பை டிபி எவ்வளோ வருது 5/3. ஓகேங்களா? அடுத்த ஸ்டேட்மெண்ட் இன்ட்டு பிஇ பை எஃப் இசி 3/2 இன்ட்டு சிஏ அதாவது சிஎஃப். ஸோ சிஎஃப்ன்றது இங்கே இருக்குது, எனக்கு கீழே இருக்குது. ஓகேங்களா? சாரி. ஸோ அதனால் இதை நான் என்ன பண்ணுறேன் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எஃப்சி டிவைடட் பை ஏஎஃப் ஆர் சிஎஃப் டிவைட் பை ஏஎஃப் வந்து எக்ஸு பை 21 - எக்ஸ். ஓகேங்களா? எழுதும் போதே நம்மளுக்கு இது தெரிஞ்சிருந்து ஃபஸ்ட் டைமே சேர்த்து மாற்றி எழுதுனாலும் ஓகே தான், இல்லை கடைசி நமக்கு தேவைப்பட்ட படத்தில் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இதுவும் ஒன்றுக்கு ஒன்று ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது வேல்யூ மாறாது. ஓகேங்களா? ஸோ இப்போ சிஎஃப் எஃப்சி டிவைட் பை எஃப்ஏ ஏஎஃப் என்ன வருது எக்ஸு பை 21 - எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு காமனாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணலாம். ஓகேங்களா? மீதி என்ன இருக்குது, இது காமன் கட் பண்ண முடியாது. ஸோ 5 × எக்ஸு 5x டிவைடட் பை 2 × 21 - எக்ஸ். ஓகேங்களா? ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், ஸோ இந்த இருக்கக்கூடிய 5x இங்கே இருக்கும், இந்த 2 × 21 - எக்ஸ் இந்த சைடு வரும். ஸோ 2 × 21 - எக்ஸ், இந்த 2ன்றது ஃபஸ்ட்டு 2 × 21 42, 2 × எக்ஸ் மைனஸில் இருக்குது -2x, இங்கே 5x. ஸோ இந்த 2x இந்த சைடு வரும், அதாவது எக்ஸை ஃபுல்லாக ஒரே சைடு கொண்டு வரும். மைனஸில் இருக்குது இந்த சைடு வரும்போது +2x ஈக்குவல் டு 42. ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், 7x ஈக்குவல் டு 42, x ஈக்குவல் டு 42/7. ஸோ x ஈக்குவல் டு 6. ஓகேங்களா? ஸோ x ஈக்குவல் டு 6ன்றது எங்கே இருக்குது, எஃப்சி. ஓகேங்களா? ஈக்குவல் டு 6.
நம்மளுக்கு கொஸ்டின்ல அவன் என்ன கேட்டிருக்கான், சைடு லைன் செக்மெண்ட் லென்த் ஆஃப் த லைன் செக்மெண்ட் சிஎஃப். ஓகேங்களா, எஃப்சினாலும் சிஎஃப்னாலும் ஒன்று தான். தட் ஃபோர் எழுதிக்கலாமா? ஸோ எஃப்சி ஈக்குவல் டு 6. அவன் யூனிட் எதுவும் சொல்லலை, ஸோ நீங்களாவே ஒரு யூனிட் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா, 6 யூனிட். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய 10th சம்மு. ஸோ இந்த சீவாஸ் தியரம் மட்டும் நம்மளுக்கு மைண்டில் இருந்தால் போதும். நம்ம ஒவ்வொன்றையும் பிரித்து அவன் கொடுத்துருப்பான், ரேஷியோவில் கொடுத்துருக்கான். ஸோ இது எல்லாத்தையும் இந்த சீவாஸ் தியரத்தில் அந்த இடத்துல அப்ளை பண்ணாலே போதும் தான். ஓகேங்களா, ஸோ இந்த ரேஷியோ நம்மளுக்கு அவன் டைரெக்டாக கொடுத்ததுனால அப்படியே எடுத்துட்டோம். இந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஏடி டிபின்னு எடுக்கும்போது பிஇ ஈசின்னு எடுக்கும்போது சிஎஃப் இன்ட்டு எஃப்ஏ அப்படின்னு எடுக்கிறது பெஸ்ட்டு. ஓகேங்களா, ஸோ இப்படி எடுக்கிறதுக்கு கூட சிஎஃப் இஸ்ட்டு எஃப்ஏ ஈக்குவல் டு எக்ஸ் இஸ்ட்டு 21 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்தோம் அப்படின்னா டைரெக்டாக எனக்கு இந்த ஸ்டெப்பே வந்துடும். ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்டெப்புக்கு பதிலாக இந்த ஸ்டெப் நம்ம சீவாஸ் தியரம் தான் எழுத போகிறோம் அப்படின்றத கான்ஃபிடென்ட்டாக வச்சுக்கிட்டோம்னா டைரெக்டாக இந்த ஸ்டெப்பை எழுதிடலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ இது டைரெக்டாக வந்துடும். இந்த ஸ்டெப்பு கூட நமக்கு தேவை கிடையாது, ரெசிப்ரோக்கலாக மாற்றணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா ஸ்டூடெண்ட், ஸோ இவ்வளவு தான். வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த எக்ஸசைஸு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி.